பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 28வது வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. எனக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை ஜெயமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம்னு பாடுறோம். நம்ம உற்சாகமாக இருக்கிறோம், நம்ம நல்லா இருக்கணும், ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த தானியேலுடைய லைஃப்பில் இந்த ஜெயம் வந்ததுக்கு காரணம் என்ன என்பதை நம்ம சற்று திரும்பி பார்த்தா, அவர் தேவனையே சார்ந்து வாழ்ந்திருந்த ஒரு காரியமாக இருந்தது. அதுவும் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறை மார்க்கங்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல நாணத்திலும் தேடினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரும் அப்படின்றார். கொண்டு வந்து அவர்களுக்கு கல்தெறியும் எழுத்தையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கும் ராஜதர் பிரதானிகள் தலைவனாகிய அஸ்பெர்னாஸுக்கு கற்பித்தான்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி அவர்களை கொண்டு வந்து அந்த இடத்துல வைக்கிறாங்க. அழகாக அந்த இடத்துல பார்க்குறாங்க. அப்போ அந்த இடத்துல பாருங்கள், அவர்களுக்கு யூதா புத்திரராகிய தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் இருந்தார்கள். பிரதானிகள் தலைவன் தானியேலுக்கு பெல்தெஷாத்சார் என்றும், அனனியாவுக்கு ஷாத்ராக் என்றும், மீஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசருக்கு ஆபேத்நேகோ என்று மறுபெயரிட்டான்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனங்களெல்லாம் எதுக்கு சொல்லப்படுகிறது? எடுத்த உடனே தானியேலுடைய பிளானிங் பாருங்கள். இவ்வளோ திறமை இருக்கிற அந்த தானியேலுக்குள்ளே ஒரு விஷயம் பார்க்கல. பிரதானிகள் தலைவன் தானியேலை நோக்கி, உங்களுக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்திருக்கிற ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு நான் பயப்படுகிறேன். அவர் உங்களிடத்தில் ஒப்புவித்த வாலிபரின் முகங்களை பார்க்கிலும் உங்கள் முகங்கள் வாடி போனவர்களாக காண வேண்டியதென்ன? அதில் ராஜா என்னை சிறுசித பண்ணுவாரே என்றான். அப்போது பிரதானிகளின் தலைவனாலே தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்கள் விசாரிப்புக்கான வைக்கப்பட்ட மேல் சரண் தானியேல் நோக்கி சொல்கிறான், 10 நாள் வைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கரைகளை குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபட முகங்களையும் ஒத்துப்பாரும். பின்பு நீர் காண்கிறது உமது அடியாருக்கு செய்யும் என்றான். இந்த காரியங்கள்லாம் பார்க்குறோம். ஏன்னா தேவன் தானியேலுக்கு பிரதானிகள் தலைவனத்தில் தயவும் இறக்கம் கிடைக்கும்படி செய்தாராம். அவர் வேண்டுகிறவராக காணப்பட்டார். 8ஆம் அதிகார வசனத்தில் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகள் தலைவனத்தில் வேண்டிக் கொண்டார் என்று சொல்லி பார்க்குறோம். இந்த உலக கிரியைகள், உலக சிந்தனைகள், உலக இயக்கங்கள் என்னுடைய லைஃப்பில் தொடக்கூடாது ஆண்டவரே, கிருபை செய்வீராக என்று மன்றாடுகிறவர்களுக்கு அவர்கள் தள்ளப்படுகிற சூழ்நிலை வந்தாலும், ஒருவேளை அவர்களை இழுத்து கொண்டு போய் வேறு விஷயத்தை தூக்கி போடுகிற காரியங்கள் வந்தாலும் அந்த இடத்துல கர்த்தர் தயவும் இறக்கும் கிடைக்க செய்வார். இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். தானியேல் ஒவ்வொரு முறையும் அந்த இடத்துல தானியேல் அழிக்க நினைச்சாலும் சரி, இந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அழிக்க நினைச்சாலும் சரி, உடனே அவர்களுக்காக மன்றாடுகிற ஒரு சகோதரராக இந்த தானியேல் காணப்பட்டார். நம்முடைய குடும்பத்தை கொடுத்து நமக்கு ஒரு அக்கறை இல்லை அப்படின்னு சொன்னால் நம்முடைய காரியம் ஜெயமே வராது. அந்த இடத்துல வந்திருக்கிற, தன்னோட கூட இணைஞ்சு வந்திருக்கிற அந்த அன்பு பிள்ளைகளை ஒரு நாளும் விட்டுடக்கூடாது என்பது தானியேலுடைய காரியங்களாக இருந்துச்சு. அதனால்தான் தானியேலுக்கு கர்த்தர் பெரிய இரக்கத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எங்கேயுமே அந்த சிலையை வணங்குவதற்கும் கர்த்தர் தானியேலை கீழே தள்ளலை. ஏன்னா தானியேல் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக செயல்பட்டார். இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தை குறித்து நமக்கு ஒரு அக்கறை இருக்கணும். தன்னோட கூட இருந்த சகோதரர்கள் இப்படியாப்பட்ட விஷயத்தில் பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர்கள் தானியேல்கிட்ட சொன்ன உடனே அந்த இடத்துல மன்றாடுகிறவராய் காணப்படுகிறார். எங்களுக்கு மறைபொருளை வெளிப்படுத்தும்னு சொல்லி கேட்கிறார். உடனே அந்த இடத்துல கர்த்தர் மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். அந்த 3 பேருக்கும் பாதுகாப்பு கிடைக்கிறது. நம்முடைய குடும்பத்தில் இன்றைக்கி குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு, உறவுகளுக்கு நாம் ஒரு பாதுகாவலராக இருக்க வேண்டும். ஏன்னா தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோமே. இந்த ஜெய கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நன்மையும் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், இந்த வார்த்தை உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை உண்டாக்கும். இந்த தானியேல் மற்றவர்கள் அழிய வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. அவங்க நல்லா இருக்கணும், இவங்க நல்லா இருக்கணும் என்று சொல்லி அவருடைய பிளானிங் இருந்ததுனால்தான் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அந்த தரியுவின் காரியம் ஜெயமாக இருந்தது என்று சொல்லவில்லை. அந்த பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யத்தில், அந்த கோரேசுடைய லைஃப்பில், அவருடைய குடும்பத்தில் ஜெயமாக இருந்தது என்று கர்த்தர் சொல்லவில்லை.
அவர்களுடைய நாட்களில் தானியேலின் காரியம்தான் ஜெயமாக இருந்தது. அந்த தானியேல் இன்றைக்கும் அந்த கிருபைக்காக மன்றாடுகிற யாரெல்லாம் இருக்கிறார்களோ தானியேலை போல பேரை வச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி நாமும் தானியேலை போல வாழணும்னு நினைக்கிறோம். தானியேல் தன்னுடைய பேரில் சீட்டு விழுந்துருச்சு, ஆகிலும் முன்பே போல ஜெபிக்கிறவராக இருந்தார். மேலறைக்கு போய் எருசலேமுக்கு ஜன்னலை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவராக காணப்பட்டார். அவர் மேலே அந்த சிங்க கபிலை தூக்கி போடும்போது கூட அந்த இடத்துல அதை குறித்து எந்த ஒரு வாக்குவாதம் பண்ணலை. அவர் பாருங்கள், சிங்க கபிலை உள்ளே தூக்கி போடும்போது பசியாய் காணப்பட்டிருந்த அந்த சிங்கம் அங்கே எல்லாம் ஒன்று கூடி அமைதியாக போயிட்டாங்க. யாரும் வாயை திறக்காதீங்க, இது நமக்கு எரியாகலை, இது தேவனுடைய பிள்ளை, இது கர்த்தருக்காக உண்மையாக வாழ்க்கிற பிள்ளை, இதை யாரையும் தொடாதீங்க என்று தலைமை சிங்கம் சொல்லிடுச்சு. உடனே சிங்கங்கள் வாயெல்லாம் அமைதியாகிடுச்சு. இப்போது இடைவிடாமல் ஆராதிக்கிற அவர் அந்த சிங்கத்தின் கபிலையும் போய் ஆராதிக்கிறார். தழுத்த குரலில் ராஜா கேட்கிறார், தடியிலே இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவனோடு தப்பிக்க வல்லவராக இருந்தாரா? நான் உமக்கு முன்பாக நீதிகேடு செய்ததில்லை, தேவனுக்கு முன்பாக செய்ததில்லை என்று சொல்லி அந்த தானியேல் சொல்லும்போது உடனே தூக்குங்கள் என்று சொல்லுகிறார். தானியேல் மேலே வருகிறார். யாரெல்லாம் அவர் பேரில் சீட்டு போட்டார்கள் எழுதினார்களோ அவர்கள் உள்ளத்தைக்கப்பட்டார்கள். அவர்கள் கீழே வருவதற்கு முன்பதாகவே அந்த சிங்கங்கள் எல்லாம் அவர்களை கவிக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நிறைவாக இருக்க வேண்டும். தயவு செய்து மற்றவர்கள் அழிக்க வேண்டும் நாம் ஜெபிக்கக்கூடாது. அவங்க நல்லா இருக்கக்கூடாது, இவங்களை கோபத்தில் கூட பேசாதீங்க, யாரையும் திட்டிடாதீங்க. மாற்றிக்கோங்க. இன்னும் மாற்றிக்கலாம் என்னங்க, மாற்றிக்கோங்க. நம்மளை மாற்றிக்குவோம். தேவன் விரும்புகிற பாத்திரமாக நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதம் செய்வார். ஏசப்பா நமக்கு ஒரு அதிசயம் செய்வார். அன்பு தகப்பனே, தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தபடி எங்களுடைய காரியங்கள் ஜெயமாக இருக்க அனுக்கிரகம் பண்ணும். இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.